பிரகாஷ், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். வாழ்த்து செய்தி அதில் பலருமே விஜய் அரசியலில் சாதிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்றது பெரும்பாலும் பாஜக கூட்டணி தலைவர்கள் தான் வாழ்த்து செய்தி சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னொரு புறம் விஜய் எங்கள் கூட்டணிக்கு வரணும், அதிமுகவுக்கு வரணும், இதை நாங்கள் தலைமையோடு பேசி கொண்டு இருக்கிறோம்னு ராஜேந்திர பாலாஜி அவர்களும் பேட்டியில் சொல்கிறார். அப்படின்னா என்ன சொல்லி வரவழைக்க போகிறாங்க? என்னதான் நடக்குது விஜய் விஷயத்தில்? விஜய் ஹீஸ் அ பிஜேபி ப்ராடக்ட். இப்போ தான் ஜீவசகாப்தன் சொல்லிக்கிட்டு இருந்தார், ரஜினி வந்த அரசியல் காலம் ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், விவாதிச்சுக்கிட்டு இருந்தோம், ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் ரஜினி அப்படின்றது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ ரஜினி ஃபெயில் ஆன உடனே, ரவீந்திரன் துரைசாமிக்கெலாம் நல்லா தெரியும் ரஜினி ஃபெயில் ஆன உடனே அவங்க தேடின சப்ஜெக்ட் யாருன்னா விஜய். அப்பவுமே அவங்க தேடிட்டாங்க, பிஜேபி தேடிட்டு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. விஜய் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இன்டைரக்ட் அலையன்ஸ் வித் பிஜேபி. அதாவது பிஜேபி எல்லா மாநிலத்திலையுமே ஒரு டைரக்ட் அலையன்ஸ் வச்சுக்கும் ஒரு கட்சியோட, அது டைரக்ட். இன்டைரக்ட் அலையன்ஸ் ஒரு கட்சியோட வச்சுக்கும். உதாரணத்துக்கு ஒவைசி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர் போட்டியிடுவார். ஆனால் அவர் முஸ்லீம் வாக்குகளை பெரிய அளவுக்கு பிரிப்பார். கேட்டிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் பை பர்த்தே அவர் மைனாரிட்டி, அவருக்குரிய மைனாரிட்டி வாக்குகள் என்பது பெரிய அளவுக்கு ஃப்ளோ ஆகும். பை த நேச்சர் அவர் என்ன பண்ணுறாரு, களிமா சொல்கிறாரு, குல்லா போடுறாரு, அந்த இஃப்தார் நோன்புக்கு போடுறாரு, அதுக்கப்புறம் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து கேஸ் போடுறாரு. எல்லா தலைவர்களும் செய்கிறது தானே? எல்லா தலைவர்களும் செய்யறது இல்லை, இவர் பர்டிகுலராக செய்கிறாரு. அது இல்லை, இதில் ஒரு விஷயம் மட்டும் பிரகாஷ் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மறைமுக கூட்டணி பாஜக தான் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் களத்தில் எப்படி இருக்குது? திரு நயினார் நாகேந்திரன், டாக்டர் தமிழிசை இவங்க எல்லாரும் வரணும், விஜய் எங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இன்னொரு புறம் அதிமுகவில் நாங்கள் எங்கள் தலைமையிட்ட நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா அது என்ன கணக்கு? அது தனியாக பேசுகிறாங்க. அதிமுக ஒரு மாஸ் பார்ட்டிங்க, அது ஒரு நடிகர் இல்லாமல் அது அந்த பார்ட்டியுடைய கேரக்டர் ஃபுல்ஃபில் ஆகாது. நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, ஜெயலலிதாவை எடுத்துக்கோங்க. எடப்பாடி எடப்பாடிக்கு ஜனங்க ஓட்டு போட்டு எடப்பாடியை முதலமைச்சராக்கல, ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டதில் எடப்பாடி ஒரு 4 வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டு போனார், அவ்வளோதானே தவிர அதுக்கப்புறம் அவரால் அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ண முடியல. 10 தோல்வி பழனிசாமின்னு வந்துட்டார். இதுதான் அந்த கட்சியுடைய நேச்சர். அந்த கட்சிக்கு இப்போ யார் சூட்டபிள் தலைவராக இருப்பார்னு நினைக்கிறீங்க? ஒன்று விஜய் இருக்கணும், இல்லைன்னா அஜித் இருக்கணும். இவங்க தான் அதிமுகவுக்கு தலைமை ஏற்க முடியும். அதான் நேச்சர். ஏன்னா இது நான் சொல்றது சும்மா கிடையாதுங்க. இல்ல பிரகாஷ், இட் இஸ் a mass based party, இருக்கட்டும், not cadre based party. இல்ல, ஆனால் அவங்க பேசுவது கூட்டணிக்கு வந்தா அப்படினா அதனாலதான் இபிஎஸ் அவர்கள் எப்படி கூட்டணிக்கு கூட்டு வருவாங்க? அதனாலதான் இவர் நம்ம அண்ணன் ராஜேந்திர பாலாஜி மோடியை டேடின்னு சொன்னவர், அவரு நான் போய் எங்க தலைமை கிட்ட நான் பேசுவேன், எப்படியாவது விஜயை கூட்டிட்டு வாங்க எங்க கூட்டணிக்கு. விஜய் இப்போ ஆடட் ஸ்ட்ரெங்க். ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி கம்ப்ளீட்டா ஜெல் ஆகல. மாநாட்டுக்கு சாதாரணமாக அவங்க போனாங்க, இவங்க கூப்பிட்டாங்களேன்னு சாதாரணமாக போனாங்க. அங்கே போயிட்டு அண்ணாவையும் பெரியாரையும் அட்டாக் பண்ணி ஒரு வீடியோவை போட்டு இவங்களை நெளிய வச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட வாழ்த்து சொன்னார் வச்சுக்கோங்களேன். இன்னமும் பிஜேபி எனக்கு தெரிஞ்ச தகவல் பிரகாரம் அதிமுகவை உடைக்கும் முயற்சியை நிறுத்தவே இல்லை. இன்னும் அங்கே சால்வ் ஆகாத கொஸ்டின்ஸ் ஓபிஎஸ்க்கு என்ன ரோலு, டிடிவிக்கு என்ன ரோலு, மற்றவங்களுக்கு அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு என்ன ரோலு, அதை எப்படி கொண்டு போகிறது? பிஜேபி ஒரு பெரிய அலை அப்படி எடுக்கிறாங்கன்னா ஒரு வாய்ப்பு, நீங்கள் சொல்கிற யூகத்தின்படி அப்படி ஒன்றுன்னா திரு இபிஎஸ் அவர்கள் எனக்கு பாஜக வேண்டாம், நான் விஜயோட கூட்டணிக்கு போகிறேன்னு போனால் அதுதான் அந்த பாயிண்டில் தான் திருமாவளவனும் சொல்கிறாரு, நீங்கள் பிஜேபியோட கூட்டணியை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா நான் உங்கள் கூட சேர்ந்துருவேன். அதே விஷயம் விஜய்க்கும் இருக்குது. நீங்கள் பிஜேபியை கூட்டணியை விட்டு வந்தீங்கன்னா நான் உங்கள் கூட வந்துடுவேன். விஜய் ஒரு இது வரைக்கும் அரசியலுக்கு வந்தவங்க எல்லாரை விட, வைகோவாகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும், மற்றவங்களாகட்டும், எல்லாரை விட ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கிறதா நம்பப்படுற ஒரு கேரக்டர் விஜய். மற்றவங்களை விட ஒரு பெரிய ஓப்பனிங். இவர் அண்ணன் சொல்லுவார் அன்டெஸ்டட், அன்ப்ரூவன் அப்படின்றது தான் இவரோட விஷயம்னு வச்சுக்கோங்களேன்.
ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய மாஸ்ல இருக்கு. ஸோ இந்த நிலையில அவர் வந்து பிஜேபியை ஆதரிச்சு அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ள அவர் வந்தார்னா இட் இஸ் அ சூசைடல். ஏன்னா வரமாட்டார், அப்படி வாய்ப்பு. ஏன்னா விஜய்க்கு இன்னும் ஒரு 35 வருஷம் அரசியல் இருக்கு. அப்ப தனிச்சுதான் இந்த முறை ஒரு தனிச்சு தான் வருவதற்கான வாய்ப்பு அதிகம்.